எங்களோட ஒரு 20 25 பேர் வந்தாங்க. யாருமே ஆனா எங்களுக்கு நைட்டு பசிக்குது நான் சாப்பாடு வாங்கி தானே கேட்கல. நான் ஏதோ ஒரு கடை ஓரமா இருந்து நிறுத்துங்க ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போலாம் மட்டும் தான் சொன்னாங்க. ஏன்னா ஆஹ் சேவையோட வர அப்படின்னாவே நிறைய பேர் வந்து சில எதிர்பார்ப்போட வருவாங்க. ஆனா அந்த எதிர்பார்ப்பு இல்லாத சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி இருக்கிற அமைப்பு எங்களோட வி4 ட்ரஸ்ட். இது வரைக்குமே வந்து எந்த ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம எந்த ஒரு இது பண்ண அப்போ அப்படி இருக்கும்போது தான் அந்த தலைமையான பண்பு வந்து அவர் பிரகாஷ் கிட்ட அவர் இருந்த கட்டி தான் எங்களையெல்லாம் இந்த அளவுக்கு வழிநடத்த முடிச்சு. இல்ல அப்படின்னா இன்னுமே வந்து ஈரோட்ல பேராசிரியர் வேணுகோபால் அப்படிங்கறத சொல்றதுங்கிறத பேர் விட வி4 டெஸ்ட் வேணுகோபால் சொன்னா மட்டும்தான் நிறைய பேர்த்துக்கு தெரியும். அந்த பிராண்டட் அப்படிங்கிற ஒரு ஒரு பேரை உருவாக்கி கொடுத்ததே உண்மையில எனக்கு வி4 ட்ரஸ்ட் தான். ஸோ அது இல்லாம அப்படிங்கிறது வந்து அதை தாண்டிது எனக்கு ஆசிரியர் பணி அப்படிங்கிறதோ இல்லைன்னா மாணவரோட ஒன்றி இருக்குங்கிற விஷயங்கிறதும் அதில் இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்பவுமே நான் ஏதாவது ஒரு ஜிஹெச் ஃபோன் பண்ணாவோ ஏதாவது பிளட் பேங்க் ஃபோன் பண்ணாவோ கல்லூரி பேராசிரியர் வேணுகோபால் சொன்னா யாருக்கும் தெரியாது. வி4 டெஸ்ட் வேணுகோபால் பேசுறேன் அப்படின்னா சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க பிரதர். சார் சார் என்ன சார் பண்ணலாம் சார் அப்படிங்கிறது இதுதான் வருமே தவிர ஸோ அந்த பிராண்டடை உருவாக்கி கொடுத்தது இன்னுமே மிகப்பெரிய ஒரு சமூகத்துல ஒரு அடையாளத்தை பிம்பத்தை ஏற்படுத்தது என்ன அப்படின்னா வி4 டெஸ்ட் தான். ஸோ அது முழுக்க முழுக்க இந்த சமூக சேவை அமைப்பு எங்களுடைய அமைப்பும் சரி சாதி மதம் மொழி பற்ற அந்த இதுல இல்லாம எல்லாரும் சரிசமம் சமத்துவம் சமூக நீதிங்கிற ஒரு ஒற்று நோக்கோட நம்ம இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வழிகட்டமா பண்ணோம். ஸோ நாங்க வந்து ஒரு அவசர ரத்த தானம் பண்ணோம். அடுத்து கேம்புகள் பண்ணணும். கல்லூரி மாணவர்களா வர வச்சு தன்னார்வலா நீங்க செயல்படுறதுக்கு எப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 2018 ஒரு பயிற்சி பட்டறை பண்ணணும். ஈரோட்ல ஒரு பயிற்சி பட்டறை பண்ணணும். அதே மாதிரி கல்லூரி மாணவர்கள் சேவை செய்யும் போது ஏற்படுற சிக்கல்கள் என்னென்ன இருக்குங்கிறது கல்லூரியில ஏதாவது என்எஸ்எஸ் கேம்ப் எல்லாம் வைக்கும் போது ஸோ அங்க டைம் கிடைக்கும் போதும் போகும்போது அந்த வார்த்தைகள் பேசுறதும் சரி. ஸோ இப்படியேதான் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க டீமை ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கதான் இப்போ எங்களையும் வி4 ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருக்கானுங்க. யாருப்போ இந்த பிரகாஷ் யாருப்போ இந்த வேணுகோபால் யாருப்போ இந்த விஜயகுமார் யாருப்போ இந்த சவுந்தரராஜன் இல்லாட்டி யாருப்போ இந்த டைட்டிஸ் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. யாருப்போ இவங்க ஏன்னா பேர் மட்டும் தான் கேள்விப்படுறோம். ஆனா பட் இவங்களோட ட்ரஸ்ட் நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தோம். ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜேபி ஐயாவும் எங்களுக்கு ஓரளவுக்கு பழக்கமானாங்க. ஸோ அவரும் கொஞ்சம் சிலதெல்லாம் சொல்ல ஓ இன்னும் இதுல இன்னும் இவ்வளவு விஷயம் நுணுக்கங்கள் இருக்கு நாம் இன்னுமே கத்துக்குட்டியா தான் இருக்கிறோம். நான் இன்னுமே நம்ம இன்னும் நிறைய விஷயத்த கத்துக்கணும் நிறைய விஷயத்த வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும். ஸோ அப்படி கொண்டு போகும்போது மட்டும்தான் நம்மள ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னா ஸோ அந்த பிம்பத்தை நாங்களும் கொண்டு வச்சிட்டோம். இதே மாதிரி நிறைய பேர் ரத்த தானம் செய்ய அப்படிங்கும் போது பெண்களால் சில பேர் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அதை ஒரு முறியடிக்கணும் இல்லாட்டி அதை ஏதோ ஒரு வழியில நாங்கள் வழி பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம்னா உங்களால கொடுக்க முடியலையா நாங்க உங்களுக்கு ஒரு இது சொல்றோம் அப்படின்னா என்னங்க சொல்லணும். ஏதாவது பிறந்த நாளோ இல்லாட்டி யாராவது முக்கியமான நிகழ்நாளும் போது அந்த அனாதை குழந்தைகளுக்கு இது குழந்தைகள் காப்பகத்துக்கு இல்லாட்டி முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு கொடுங்க. உங்களுக்கு அதுக்கும் முடியல அப்படின்னா உங்களுடைய 10 இன்ச்சு முடி கொடுங்க. கேன்சர் பேஷண்ட்டுக்கு முடி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தோம். இப்போ சில பெண்களும் என்னால் ரத்தம் கொடுக்க முடியல ஆனா நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்லி சில பெண்களும் முன்னுரிமை முன்ன வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்படியே எங்களுடைய சேவைகள் அது மாதிரி போயிட்டு இப்போ 2017 பதிவு செஞ்ச எங்களுடைய அமைப்பு ஆஹ் இப்போ வரைக்கும் நாங்க ஒரு இடையில கொஞ்சம் கால்குலேட்டை விட்டுட்டோம். எத்தனை பேர் டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறட்டோம். குறைந்தபட்சம் எங்களுடைய இதுல வந்து ஒரு 10,000 பேர் வரைக்கும் இது வரைக்கும் டொனேட் பண்ணியிருப்பாங்க. ஆஹ் விட்டுட்டோம் இடையில வந்து கொஞ்சம் கொரோனாக்கோ அதுக்கு முன்னாடி சமயத்திலேயே கொஞ்சம் எல்லாம் வந்து அந்த டேட்டாஸா வச்சிருந்தோம். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. பட் இந்த சேவை அமைப்பு அப்படிங்கிறது தலைமை ஏற்று அந்த பிரகாஷ் அவருடைய ஆஹ் எப்படி சொல்றேன்னா வழிகாட்டுதல் மூலமா தான் நாங்கள் எங்களுடைய அமைப்பை இந்த அளவுக்கு எங்களால கொண்டு வர முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம். அதாவது விளையாட்டா ஆரம்பிச்சது முகம் தெரியாம பழகி அதுக்கப்புறம் வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல பண்றது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு அசாத்தியமான ஒரு எப்படி சொல்றது ஒரு வெற்றி தான். நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அதை மறக்கக்கூடாது. இன்னொன்று வந்து நீங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ஒரு சிந்தனையோட இருக்கிறீங்க. அதான் அதுவும் வேற வேற ஊர்ல தருமபுரி சேலம் ஈரோடு ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சேர்றது
அதாவது எப்படின்னா அது அந்த லிங்க் கிடைக்கிறது தான் கஷ்டம். கிடைச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அந்த ஒயிட் சிமெண்ட் மாதிரி ஒட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் அப்கோர்ஸ் அதாவது ஒரு குடும்பம்னா சங்கடங்களோட தான் இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன அதாவது டிஸ்அக்ரி டு அக்ரி. அந்த மாதிரி டாக்டர் சொன்ன மாதிரி சங்கடம் இருக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன. இப்ப எப்படி சொல்றது, ஒரு மாதிரி வீல் ஒரு எல்லாத்துலயுமே எல்லாருமே ஒத்து போகணுன்றது கிடையாது. ஏன்னா 5 பேர்லுமே